ஹாய் ஆல், வெல்கம் டு சமையல் வித் கனி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவும் ட்ரெடிஷ்னலான, அதே சமயம் ரொம்பவும் டேஸ்டான ஒரு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு எலுமிச்சப்பழ சைஸ் புளியை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏன்னா நம்ம மசாலா நிறைய அரைச்சி போட போகிறதுனால தண்ணி குறைவாகவே இருக்கட்டும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூடி தேங்காவை நான் துருவி சேர்த்துருக்கேன். அது கூட 5 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே நான் ஏற்கனவே புளி கரைச்சி வச்சுருக்கேன். அது கூட இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அது கூடவே ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் புளி எந்த அளவுக்கு புளிப்பாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளியை கூடவோ குறைச்சலோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மிக்ஸி ஜாரையும் அலம்பி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 3 பெரிய ஸ்பூனால் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு சின்ன டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா கையால் கரைச்சி விடுங்க. கையால் தாங்க கரைக்கணும். ஐயே, கையால் கரைக்கிறியா அப்படின்னு சொல்லாதீங்க. இதுக்கு பேர் தாங்க கைப்பக்குவம். கையால் தான் அதை கரைக்கணும். இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கிறேன். மீன் குழம்பு, புளிக்குழம்பு எல்லாமே மண் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இங்கே நான் மண் பாத்திரம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தாராளமாக நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெயோட டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இங்கே ஒரு 3 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிச்சு அப்படின்னா அதோடய காரம் ரொம்ப இருக்காது. ஸோ பச்சை மிளகாயை எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா இங்கே நான் ஒரு 30 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு செவந்து வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது கூடவே நம்ம இங்கே கரைச்சி வச்சுருக்க குழம்ப ஆட் பண்ணுறோம். இந்த இடத்துல உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா இந்த அளவுக்கு சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு துண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் குழம்பு, புளிக்குழம்புலலாம் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே என்ஹான்ஸாக இருக்கும். ஸோ இது கூட இப்போது கட் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லத்தோடு மீன் சேர்க்கும்போது மீன் இந்த கொதிக்கும் போது பிரிகிறது, கரைஞ்சி போகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. மீன் நல்லாவே பக்குவமாக வெந்து வரும். ஸோ இந்த இடத்துல மீன் ஆட் பண்ணி நல்லா ஒரு கலரி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மீன் பக்குவமாக வெந்து வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கிராமத்து மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சமையல் வித் கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஹாப்பி குக்கிங்.